கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் என்பது பலருக்கு சுமையாக தோன்றலாம். ஆனால் வேதாகமத்தின் பார்வையில் கீழ்ப்படிதல் என்பது சுமை அல்ல, அது ஆசீர்வாதத்திற்கு திறக்கும் கதவு ஆகும். பரிசுத்த வேதாகமம் உபாகமம் 28:1 தேவன் இவ்வாறு வாக்குத்தத்தம் செய்கிறார்: நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு கட்டளையிடும் அவருடைய எல்லா கட்டளைகளையும் கைக்கொண்டால் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பூமியின் எல்லா ஜாதிகளிலும் மேன்மையாக்குவார். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கீழ்ப்படிதலுக்கு முன்பாக ஆசீர்வாதம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவும் யோவான் புஸ்தகம் 14:15 இப்படியாக சொல்லுகிறார்: நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். அன்பில்லாத கீழ்ப்படிதல் வெறும் கடமையாக இருக்கும், ஆனால் அன்புடன் செய்யப்படும் கீழ்ப்படிதல் மகிழ்ச்சியாக மாறும். இதையே பரிசுத்த புத்தகம் யாக்கோபு 1:22 மேலும் நாம் இப்படியாக வாசிக்கிறோம்: வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை செய்கிறவர்களாயும் இருங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பது ஒரு ஆரம்பம், அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது தான் உண்மையான கீழ்ப்படிதல். நோவாவின் வாழ்க்கை இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. மழை வராத காலத்திலும் தேவன் அவனை கப்பலை கட்டச் சொன்னார். மனிதர்கள் அவனை நகைத்தார்கள். ஆனால் நோவா மனிதரின் குரலை விட தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அவன் கீழ்ப்படிதல் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் ரட்சிப்பாக மாறியது. கீழ்ப்படிதல் எப்போதும் எளிதாக இருக்காது. சில நேரங்களில் அது நம் அறிவுக்கும் பொருந்தாது. சில நேரங்களில் அது நம் ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் எதிராக கூட இருக்கலாம். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், பகுதி கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் அல்ல, மேலும் தாமதமான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படிதல் அல்ல. இன்றே நாம் நம்மை கேள்வி கேட்போம்: நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமா அல்லது அதை முழுமையாக கைக்கொள்ளுகிறோமா? நாம் கீழ்ப்படிதல் நடக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தொடரும். நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உயிருள்ள சாட்சியாக மாறும். கர்த்தர் நமக்கு கேட்கும் காதுகளையும் கீழ்ப்படுகிற இருதயங்களையும் ஆசீர்வதித்து நடக்கும் வாழ்க்கையையும் அருள்வாராக. ஆமென்.